வெயின், வெயின், வெயின். ஸோ இந்த ஹோமோஃபோன்ஸ் டிஃப்ரென்சஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. ஸோ திஸ் இஸ் டே 10 of 30 days 30 homophones challenge. இதில் VANE வேன் அப்படின்றது நவுனாக வரும். இது ஒரு கவுண்டபிள் நவுன் வேறு. இது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு காற்றடிக்குது, ஒரு காற்றோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய டிவைஸ், அந்த டிவைஸோட பேர் தான் வேன் அப்படின்றது. ரெண்டாவது VAIN வெயின் அப்படின்றது அஜெக்டிவாக வரும். இதுக்கு மொத்தம் 2 மீனிங். மொதல் மீனிங் என்ன அப்படின்னா, தன்னை பற்றி தானே தற்பெருமை பேசிக்கிறவங்கள வந்து வெயின் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணலாம். அதே இது யூஸ்லெஸ், இது வேலைக்காகாது அப்படின்ற இடத்துலையுமே வந்து இந்த வெயின் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். மூணாவது வார்த்தை VEIN வெயின் அப்படின்றது நவுனாக வரும். இது எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னா வந்து ஒரு ஆர்கனை டினோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய வேலையை செய்கிற ஆர்கன் இருக்குல்ல, அதை வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஹோமோஃபோன்ஸில் நாளைக்கு சந்திப்போம். பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.